தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பதிலளித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை முறைகேடு, ஆதர்ஸ் குடியிருப்பு, காமன்வெல்த் ஊழல் குறித்த பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பதிலளிக்கையில், ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நேர்மையான முறையில் செயல்பட ராசாவிற்கு நான் அறிவுறுத்தினேன் என்றும், பல முன்னணி நிறுவனங்கள் இதில் இடம்பெற்றதால் ஏல நடைமுறையை ரத்து செய்ததாக ராசா தன்னிடம் தெரிவித்ததாக கூறிய அவர், JCP விசாரணை குழுவின் நடவடிக்கைக்கு ஆஜராக நான் எப்போதும் தயங்கியது இல்லை என்று கூறினார். விரைவில் தொடங்க உள்ள பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சியினர் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துன்புறுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளது. இருந்தபோதும் பால் விலை உயராது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என வலியுறுத்தி கடந்த மாதம் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பால் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் எதிரொலியாக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க தலைவர் செங்கோட்டைவேல், சங்க தலைவர் முகமது அலி, கோவை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க காப்பாளர் ராஜகோபால் ஆகியோர் குழுவுடன் பங்கேற்றனர். நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 16 ரூபாய் 64 காசு விலையிலிருந்து 18 ரூபாயாகவும், எருமை பால் லிட்டருக்கு 25 ரூபாய் 20 காசு விலையிலிருந்து 26 ரூபாயாக உயர்த்தவும் உறுதியளிக்கப்பட்டது. பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் மக்களுக்கு அளிக்கப்படும் ஆவின் பால் விலையில் எந்த உயர்வும் இருக்காது என அரசு அறிவித்துள்ளது. திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மைய செயல் தலைவர் தமிழ் அறிஞர் சோ. சத்தியசீலன் அவர்களுக்கு கலைமாமணி விருதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் கருணாநிதி வழங்கினார். விருது பெற்ற பேராசிரியர் சோ. சத்தியசீலன் அவர்களை மாவட்ட நலப்பணி குழு பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தங்க மெடல் மற்றும் பாராட்டு பட்டயத்தை கொண்ட கலைமாமணி விருது தமிழ் அறிஞர்கள் ஜெயகாந்தன், இசைஞானி இளையராஜா, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி போன்றவர்களுக்கும் வழங்கப்பட்டது. 75 வயதை கடந்த தமிழ் அறிஞர் சோ. சத்தியசீலன் அவர்கள் பிரபல தமிழ் பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், கல்லூரி முதல்வர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2 முறை ஆட்சிமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பெருமை கொண்டவர். ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசக்கூடிய நாவுக்கரசர் சோ. சத்தியசீலன் அவர்கள் திருச்சி நலப்பணி குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். சிறந்த திருச்சி மாவட்ட படைப்பாளிகளின் புத்தகங்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். இவரது தமிழ் பணியை பாராட்டி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் இவருக்கு உலக தமிழ் மாமணி விருதையும் கோச்சிலையும் வழங்கியுள்ளது. பிரபல கல்வியாளர் டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா நூற்றாண்டு விழா விருதை, தமிழ்நாடு தொடர்கல்வி வாரிய விருதையும் 50,000 ரொக்கத்தையும் இவரது கல்வி பணியை பாராட்டி டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா உயரிய விருதை வழங்கி பாராட்டியுள்ளது. திருச்சி கம்பன் கழக தலைவர், சென்னையை போல் திருச்சியிலும் மார்கழி பெருவிழாவை நடத்தி காட்டிய தமிழறிஞர், எல்லோராலும் நாவுக்கரசர் என்று போற்றக்கூடியவருக்கு இப்போதாவது தமிழக அரசு கலைமாமணி விருதை வழங்கியுள்ளது என்று திருச்சி மாவட்ட மக்கள் ஆறுதல் அடைந்து தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். கலைமாமணி விருது பெற்ற உலக தமிழ் மாமணி சோ. சத்தியசீலன் அவர்களை திருச்சி முத்தமிழ் மன்றம், திருச்சி எழுத்தாளர் சங்கம், இயல் இசை நாடக பிரிவு குழுமம், தென்னக தொடர்கல்வி குழுமம், திருச்சிராப்பள்ளி மாவட்ட பிரஸ் கிளப் மற்றும் எண்ணற்ற கல்வியாளர்களும் தமிழ் அறிஞர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
இந்த கலைமாமணி விருதை தமிழ் வளர்க்க பாடுபட்ட முத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த கலையின் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் என்று மரியாதையுடன் குறிப்பிடுகிறார் பேராசிரியர் சோ சத்தியசீலன் அவர்கள். இதற்கிடையில் தென்னக தொடர்கல்வி வாரிய தலைவர் சேவை கோவிந்தராஜ் தலைமையில் திருச்சி கலையரங்க வளாகத்தில் கலைமாமணி சோ சத்தியசீலன் அவர்களுக்கு திருச்சி மாநகரம் விழா எடுக்க உள்ளதாக முத்தமிழ் கலை பண்பாட்டு மைய செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழக முதல்வர் அன்பு பாராட்டி வழங்கியிருக்கிறார். பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய கல்விக்கும் தொழிலுக்கும் ஒரு அரசு அங்கீகாரம் கிடைப்பது என்ற அந்த பெரிய மகிழ்ச்சி பெருமிதம். இளைஞர்கள் எல்லோருக்கும் வழங்கினால் அது அவர்களை ஊக்குவிப்பதாக ஆகும். எங்களை போன்ற முதியவர்களுக்கும் வழங்கும் போது ஒரு அங்கீகாரம் இதுவரை செய்த கொண்டு அது தமிழுக்கு செய்த கொண்டு சமுதாயத்துக்கு செய்த கொண்டு ஆக சமயத்திற்கு செய்த கொண்டு ஆகியவை அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த பெருமித உணர்வை சமுதாயத்தில் கொண்டாற்றிய பல பேர் கண்டுகொள்ளப்படாமலேயே மறைந்திருக்கிறார்கள். சமுதாயத்திற்காக தங்களை முற்றிலும் இழந்தவர்கள் எல்லாம் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த விருதை நான் எனக்கு முன்னோர்களாக வாய்ப்பில்லாதவர்களாக இந்த அத்தனை பேருக்கு நான் ஒரு கண்டிமார் கலைஞருக்கும் சாம்நாதிகளுக்கும் மறைமலடிகளுக்கும் அவர்கள் வாழ்நாளில் இப்படிப்பட்ட விருதுகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறார். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த விருதை எனக்கு கிடைத்ததாக கருதாமல் அவர்களுடைய வழியிலே தொண்டு செய்கிற காரணத்தினால் இது கிடைத்திருக்கிறது என்று நினைத்து அந்த பெரியவர்களுக்கெல்லாம் நான் இதை அனுபவித்தேன். அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய இந்த விருதை வழங்கிய டாக்டர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவருடைய ஆத்மாக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செம்மொழி மாநாடு நடத்திய போதே நான் நினைத்த ஒன்று அதுதான். அதாவது செம்மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்று நினைத்து வாழ்நாள் முழுவதையும் அதற்காக அர்ப்பணித்தவர்கள் மறைமலடிகளார், திருவிக அவர்கள், டாக்டர் சாம்நாதையர் முதலிலே செம்மொழி என்று அதை பேசி பள்ளிமார் கலைஞர் சூரியன் நாராயணன் அருமையால் இந்த பெயரை தமிழில் பள்ளிமார் கலைஞர் என்று மாற்றிவிட்டார். அப்படி எண்ணற்ற பெருமக்கள் செய்த தொண்டுகளுக்கெல்லாம் இன்றைக்கு நான் ஒரு பிரதிநிதியாக அவர்களுடைய பிரதிநிதியாக இதை பெற்றிருக்கிறேன். அவர்களுடைய கால் பரவல் என்பதை நான் அறிவேன். ஆனால் தமிழ் தொண்டுக்காக சமய தொண்டுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பரிசை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இதை என்னுடைய முன்னோர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இங்கு இருக்கிற தமிழ் சமுதாயம் மேலும் மேலும் சிறப்புற்று ஓங்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். ஆக இந்த விருதுக்காக தமிழக அரசுக்கு தமிழக முதல்வர் டாக்டர் முத்தமிழறிஞர் அவர்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 106 பேரை விடுவிக்க கோரி சென்னையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அவ்வப்போது இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். அண்மையில் கடலில் மீன்பிடிக்க சென்ற வேதாரண்ய மீனவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 18 மீன்பிடி படகுகளுடன் சென்ற 106 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இலங்கை கடற்படையினரின் இந்த செயலை கண்டித்து சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி சென்னையில் இலங்கை தூதரகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்பட 1500 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று நாகை மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலுக்கு போய் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். பீர் பாட்டில் அந்த பாட்டில புல் பண்ணி கார்க்கு போட்டு எங்களுக்கு போட்டை விட்டு எரியறாங்க.
நிறைய பேருக்கு காயம்லாம் பட்டிருக்கு. போட்டு இங்கிருந்து தொழிலுக்கு எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கோல திடீர்னு வந்து வளைச்சு பிடிக்கிறாங்க. நேவல் ஒரு பக்கம் விட்டு விரட்டுறாங்க. அங்க உள்ள ஸ்டோன்காரங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு 10 போட்டு எடுத்துக்கிட்டு வந்து திடீர்னு வளைச்சு பிடிச்சி. சட்டப்பேரவை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் லத்திகா சரண் மாவட்ட அளவில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், மாவட்டத்தில் பதற்றமான பகுதிகளில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பகுதிகள், பாதுகாப்புக்கு தேவையான ஆட்கள் குறித்த விவரத்தை அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அறிக்கையாக தரும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். மற்றும் தேவையான காவலர்கள் குறித்த விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் தெரிவித்து துணை ராணுவம் வரவழைக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் கூடுதலாக 30 காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், காவல் நிலையங்கள் தர அடிப்படையில் 3 பிரிவுகளாக தரம் பிரிக்கப்படும். இதற்காக ஏறத்தாழ 1400 காவல் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. இருகட்டமாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலில் பிப்ரவரி 21ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை நடக்கிறது. இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடக்கிறது. இடைப்பட்ட நாட்களில் மானிய கோரிக்கை ஒதுக்கீடுகள் குறித்த பல்வேறு துறைகளுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனை செய்யும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் வரும் நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னதாக பிப்ரவரி 25ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. திருச்சியில் சஹர்பான் தேவி அறக்கட்டளை சார்பில் மீலாது நபி கந்தூரி விழா நடைபெற்றது. முஸ்லிம் இலக்கிய மன்ற தலைவர் யூசுப் பரகத்துல்லா தலைமையில் நடைபெற்ற விழாவில் அன்வர்தீன் வாழ்த்துரை வழங்கினார். திருச்சி மாவட்ட அரசு டவுன் காலேஜ் ஜலீல் சுல்தான் மீலாது பேருரையாற்றிட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் ஜியாவுதீன் சிறப்புரை ஆற்றி அப்துல் ரஜாக் சபர்ஹான் தேவி அறக்கட்டளை சார்பில் பயனாளிகளுக்கு தையல் எந்திரம், 3 சக்கர வண்டி, திருமண உதவித் தொகைகளை வழங்கினார். முடிவில் தமிழ் மாமணி அப்துல் சலாம் ஆலிம் நன்றி கூறினார். அந்தத்தை கொடுப்பதற்கு 40 காலங்கள் காத்திருக்கிறான். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்கள் உதவியாளர்களாகவும் 20 ஆண்டுகள் பணி முடித்தவர்கள் சிறப்பு துணை வட்டாட்சியர்களாகவும் பதவி உயர்வு அளிக்க வேண்டும். ஒரு நபர் குழு தர ஊதியம், தேர்வு நிலை, சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர், மணப்பாறை மற்றும் திருவெரும்பூர் பகுதிகளில் சங்கத்தினர் திரளாக கூடி கோஷமிட்டனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மற்றும் கிராம உதவியாளர்கள் அனைத்து கூட்டமைப்பு சார்பாக ஊர்காவல் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா, புவி வெப்பமயமாதலை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற்றது. ஊர்காவல் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா, புவி வெப்பமயமாதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை பாளையில் நடைபெற்றது. விழாவிற்கு மாநகர காவல் ஆணையாளர் அபய்குமார் சிங் தலைமை தாங்கினார். ஊர்காவல் படை உதவி மண்டல தலைமை தளபதி சிவக்குமார் முன்னிலை வகித்தார். விழாவில் ஏடிஜிபி முத்துக்கருப்பன் கலந்து கொண்டு நெல்லை மாநகர ஊர்காவல் படை இதழான அகத்தியம் நூலினை வெளியிட்டார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய ஊர்காவல் படையினருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டிய அவர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மரக்கன்றுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து முத்துக்கருப்பன் பேசும்போது ஊர்காவல் படையின் பணிகளை எடுத்துரைத்ததுடன் தன்னலம் கருதாமல் பொதுநலத்தோடு வீரர்கள் பணியாற்றிடவும் அறிவுறுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலில் 10,000 வீரர்கள் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று கூறிய அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு காவல்துறையினருடன் ஊர்காவல் படையினர் இணைந்து பணியாற்றிடவும் கேட்டுக் கொண்டார். விழாவில் மாநகர காவல் துணை ஆணையாளர் அவினாஷ்குமார், மாவட்ட ஊர்காவல் படை வட்டார தளபதி ரங்கராஜ், மாநகர வட்டார தளபதி செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் கரூரில் நடைபெற்றது.
கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் ராஜலிங்கம் IPS மற்றும் தமிழக மத்திய மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் LK தாஸ் IPS ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசின் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்றும் 4 வருடமாக செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தில் அகில இந்திய அளவில் கிராமிய மக்கள் பயன்பெறலாம் என்றும், இந்த திட்டத்தில் கிராமிய மக்களுக்காக 1800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள். 3.5 வயது சிறுவன் ஆதித்யாவை கடத்தி கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையை சேர்ந்த ஜெயக்குமார் அனந்தலட்சுமி தம்பதியின் 3.5 வயதுடைய மகன் ஆதித்யா ஜெயக்குமாருடன் நெருக்கமாக பழகி வந்த சென்னையை சேர்ந்த பூவரசி என்பவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்தார். இதற்கிடையில் பூவரசி ஜெயக்குமாரின் மகனை கடந்த ஜூலை மாதம் தனியாக அழைத்து சென்று பின்னர் காணவில்லை என காவல்துறையில் புகார் செய்தார். காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் பூவரசி சிறுவனை கொலை செய்து அவனது உடலை சூட்கேஸில் அடைத்து வைத்து அதை நாகப்பட்டினத்திற்கு அனுப்பி வைத்தது தெரிய வந்ததை தொடர்ந்து பூவரசியை கைது செய்தனர். இந்த வழக்கில் 7 மாதங்களுக்கு பிறகு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கடத்தி சென்றது, கொலை செய்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோடை காலம் நெருங்கி வருவதால் ரயில் சேவையில் ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. பெரும்பாலும் ரயிலில் நெருக்கடியான நிலை ஏற்படும் பகுதிகளான நாகர்கோவில், தூத்துக்குடி, செங்கோட்டை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களுக்கு கோடைகால சிறப்பு ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் செல்வதற்கான பயண முன்பதிவு ஆரம்பமாகி உள்ளதால் பொதுமக்கள் சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசியல் பிரமுகர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதற்றம் அடங்குவதற்குள் இந்த சம்பவம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் புதுக்கோட்டை மாவட்ட வடகாட்டில் வசித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று அண்ணா சிலை அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் திடீரென அவரை சராமரியாக வெட்டி சாய்த்தனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் இவர் அருகே நின்று கொண்டிருந்த வழக்கறிஞர் போத்தியப்பன் படுகாயமடைந்த நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முத்துக்குமார் மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி